தாய்ச்சனம் யாவரும் உட்காருவோம். இந்த நல்ல காலை நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மை குறித்த தேவதிட்டம் என்ற தலைப்பில் நாம் கடந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். நமக்கென்று தேவன் செய்ய திட்டமிட்ட விஷயங்கள், நம்மை குறித்து ஒரு திட்டம் வைக்கிறார். முதலாவது அந்த திட்டத்தில் அவருடைய பங்களிப்பு முதலாவதாக இருக்கிறதை நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். சிருஷ்டிப்பு என்பதை கர்த்தர் அவருடைய திட்டத்தில் முதலாவது கொண்டிருக்கிறார். அது அவருடைய செயலாக இருக்கிறது. அவர் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். கிரியேட்டர் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை நம்ம பார்க்கிறோம். வேதமானது முதலாவது சிருஷ்டிப்பிலேயே அது துவங்குவதை நம்ம வாசிக்கின்றோம். ஆகவே தேவனுடைய திட்டம் நம்மை குறித்து முதலாவது சிருஷ்டிப்பில் தான், அதாவது உருவாக்குகிற காரியத்தில் தான் ஆரம்பமாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார் என்பதை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஆகவே அவை எல்லாவற்றையும் நான் நினைவுபடுத்தி நான் நேரத்தை போக்க விரும்பவில்லை. ஆகவே தேவ சமூகத்தில் இந்த நாளிலும் கர்த்தருடைய திட்டம் அல்லது நம்மை குறித்த தேவ திட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்பதில் அநேக விஷயங்கள் இருந்தாலும் ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நீங்கள் அதை அறிந்து கொள்வதற்கு ஆதியாகமத்தின் புத்தகத்திற்கு நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம் நம்மை குறித்து என்ன? நம்மை குறித்த மிகப்பெரிய ஒரு தீர்மானம், ஒரு மனுக்குலத்தை குறித்து, ஒரு மனிதனை குறித்து, ஒரு குடும்பத்தை குறித்து, ஒரு திருச்சபை குறித்து மிகப்பெரிய ஒரு தேவ திட்டம் என்ன என்பதை இந்த வசனமானது நமக்கு மிக அழகாக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, அது என்ன தேவ திட்டம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் பாருங்க, ஆதாமை அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து 2 விஷயங்களுக்காக அங்கே வைக்கிறார். ஒன்று, பண்படுத்த வேண்டும். இரண்டாவதாக காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் இதுதான், மிகப்பெரிய தீர்மானம் இதுதான். எந்த இடத்துல தேவனுடைய திட்டத்தை நம்ம சரிவர அல்லது செய்யாமல் போய் விடுகிறோமோ, மறந்து விடுகிறோமோ, தவற விடுகிறோமோ, அந்த இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையானது நமக்கு காத்திருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கடவுளை நிறைய கேள்வி கேட்பாங்க. ஏன் ஆண்டவர் இப்படி செய்து விட்டார்? ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு பதில் கொடுக்கவில்லை? ஏன் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யவில்லை? ஏன் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கர்த்தர் விடுவிக்கவில்லை? நிறைய பேருடைய ஒரு கேள்வி. அதற்கு இந்த நாளில் ஒரு சரியான பதிலை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, என் திட்டத்தை நான் உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தேனே, நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் வைத்திருந்தேனே, அதை நீ நிறைவேற்றினாயா? அதை நீ செய்தாயா? எங்க நம்ம தேவனுடைய திட்டத்தை சரிவர செய்யாமல் போய்விடுகிறோமோ, அங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும். மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் தான் கொண்டு போய் வைக்கிறாரு. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த தோட்டத்தை பண்படுத்தணும், இந்த தோட்டத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களை அவருக்கு திட்டமாக சொல்லிவிட்டு, பிரியமானவர்களே, அவனுக்கு ஆலோசனை தந்துவிட்டு அவர் செல்கிறார். பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய வாழ்க்கையில் அங்கே மிகப்பெரிய ஒரு சாபம் வருவதை நம்ம பார்க்கிறோம்.
ஏன்னா ஆண்டவர் சொன்னதான அந்த காரியத்தில் ஆண்டவர் திட்டத்தை சரிவர அவன் செய்யாமல் போனதினால அங்கே மிகப்பெரிய ஒரு சாபமானது வந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற கர்த்தரை பிள்ளைகள், நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு சாபமாக அநேக விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது. எது சாபம் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், நம்ம குறிப்பிட்ட காலத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தேவன் அதனதின் காலத்தில் அதன் காரியத்தை நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஒரு சில குறிப்பிட்ட காரியங்கள் அந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் தடைப்படுகிறது, கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த நன்மையை அவங்களால அனுபவிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாபம். பிரியமானவர்களே, அது சாபம். ஏன் இந்த ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அது தாமதித்து கொண்டிருக்கிறது? ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பலவீனம் ஒரு சாபமாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கிற வரையிலையும் உன் முகத்தின் வேர்வையினால நீ உன் ஆகாரத்தை புசிப்பாய். அது ஒரு பலவீனத்தை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. கடினமாக உழைத்து அவன் சரீரத்தில் இருக்கிறதான அந்த வேர்வை துளி கீழே விழுகிற அளவிற்கு கடுமையான ஒரு பிரயாசம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவன் சோர்ந்து போய் அவன் உட்காருவான். இந்த சோர்வு நாளுக்கு நாள் என்ன செய்யும்? அதிகரிக்க அதுவே ஒரு பலவீனமாக மாறும். மாத்திரமல்ல, ஒரு இழப்பு, ஒரு சாபம். ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா பலமான காரியங்களையும் கொடுத்திருக்கிறார். குறிப்பிட்ட நாளில் பார்க்கும் பொழுது ஆதாமை மேவாலும் அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள், எழுந்து போய் விடுகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு சாபம். இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் பெற்றிருந்ததான நன்மைகளை இழப்பார்கள். ஐயா, இந்த நன்மையை நான் இப்போ இழந்து போய்விட்டேன். என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ இந்த ஆசீர்வாதம் இல்லை, இந்த பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, இந்த ஊதிய உயர்வு இல்லாமல் போய்விட்டது, இந்த குறிப்பிட்ட நன்மை நான் இழந்து போயிருக்கிறேன். இழப்பு ஒரு பெரிய சாபம். இதெல்லாம் சாபம்னு தெரியாது நிறைய பேருக்கு. இழப்பெல்லாம் ஒரு சாபமா? நல்ல ஒரு இடத்துல இருந்து பிரியமானவர்களே இப்போ கீழே இறங்கி வந்திருப்பாங்க. அந்த நன்மையான இடத்துல இருந்து இப்பொழுது அவர்கள் கீழே வந்திருப்பார்கள். பெற்றிருந்தான அந்த நன்மை அவங்க கையை விட்டு போயிருக்கும். அது சாபனே தெரியாது. ஆனால் வேதமானது மிக தெளிவாக சொல்லுகிறது, அது சாபம். வலி, சாபம். நீ பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது, பிரசவிக்கும் பொழுது உன் வலியை நான் பெருக பண்ணுவேன். அது ஒரு சாபம். பெரியமானவர் கர்த்தரிட்ட சாபம். நமக்கு ஒரு வலி, தீராத ஒரு வலி, எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த வலிக்கு எந்த விதமான ஒரு பரிகாரமும் செய்யவே பட முடியாது. எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டாச்சு, எத்தனையோ ஆயின்மெண்ட்டை போட்டு பார்த்தாச்சு, ஆனாலும் இந்த வலி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு சாபம் என்பது நிறைய பேருக்கு தெரியாம ட்ரீட்மெண்ட்லேயே பணத்தை செலவிடுவாங்க. தேவ பிள்ளைகளே கவனியுங்கள், இந்த குறிப்பிட்ட சாபம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில வருவதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளில் இந்த வார்த்தை, இந்த கடைசி வாரத்தில் நம்ம ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தை கொடுக்கிறாருன்னா, இந்த குறிப்பிட்ட சாபத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக கர்த்தர் சித்தம் கொண்டுதான் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த வார்த்தையானது அநேகருடைய சாபத்திலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வரத்தக்கதாக வல்லமையாய் மாறப்போகிறது. கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை கொடுத்துருங்க. ஆமென். ஆக அன்புக்குரியவர்களே, தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் குறித்திருக்கிற காரியத்தை, ஆண்டவர் திட்டமிட்ட காரியத்தை நம்ம செய்கிறோமா? முதலாவதாக ஆண்டவர் மனிதனை பார்த்து சொல்லுகிறார், இந்த தோட்டத்தை நீ பண்படுத்த வேண்டும். பாஸ்டர், நான் எந்த தோட்டத்தை பண்படுத்துறது? எனக்கென்று தோட்டம் இல்லையே, நான் எந்த தோட்டத்தை போய் பண்படுத்த? என் அன்புக்குரிய சகோதரனே, என் சகோதரியே, பிள்ளைகளே கவனியுங்கள். இந்த நாளில் நம்முடைய தோட்டமாக இருக்கிற காரியத்தை நான் சொல்ல முடியும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தான் ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு தோட்டம். நம்முடைய குடும்பம் ஒரு தோட்டம், நம்முடைய திருச்சபை ஒரு தோட்டம். அதாவது தேவன் உலாவுகிற அந்த ஏதேன் தோட்டம் தான்
அந்த நாட்களில் தோட்டமாக இருந்ததில்ல. இன்னைக்கு ஆண்டவர் உலாவுகிற இடமாக நம்முடைய சரீரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நம்முடைய சரீரம் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறதான அவருடைய ஆலயம் அல்லது ஒரு ஏதேன் தோட்டமாக இருக்கிறது. இந்த தோட்டத்தை பொறுத்தவரையிலையும் குறிப்பாக பண்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயங்கள். பண்படுத்துதல் என்ற ஒரு வார்த்தை. முதலாவதாக அந்த தோட்டத்தை பண்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அதில் இருக்கிறதான வேண்டாத பொருட்களை, வேண்டாத கழிவுகளை, வேண்டாத குப்பை கூலங்களை அந்த தோட்டத்தை விட்டு முதலாவது எடுத்து போடணும். பண்படுத்துவதற்கு முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவையில்லாதவற்றை பொறுக்கி அல்லது வாரி அது என்ன பண்ணணும்? அகற்றணும். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லணும். பண்படுத்துவதில், சத்தம் வரல, பண்படுத்துவதில் முதல் காரியமே தோட்டத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை அகற்ற வேண்டும். பண்படுத்த அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதுதான் தேவையில்லாததெல்லாம் அகற்றினாவே நிறைய சரியாயிடும், நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும். ஒரு தோட்டம் இருக்குது, ஒரு வயல்வெளி இருக்கிறது, இப்போ கரடு முரடா இருக்குது, அங்க ஒன்றுமே விவசாயம் செய்வதற்கு அல்லது அந்த தோட்டத்தில் தானியங்களை விதைப்பதற்கு எந்த விதத்திலையும் ஏதுவான விஷயமே இல்லை. நிறைய கல்லும் மண்ணும், நிறைய குப்பைகள் கூலங்கள் நிறைய இருக்கு. ஆண்டு சொல்லுகிறார், முதலாவது தோட்டத்தை நீ சீர்படுத்துவதற்கு, பண்படுத்துவதற்கு, சரிப்படுத்துவதற்கு அங்கே இருக்கிறத நான் குப்பையெல்லாம் முதல் எடுத்து போட்டுடுப்பேன். நான் சொன்ன ஏற்கனவே கர்த்தர் உலாவுகிற ஒரு ஏதேன் தோட்டம் நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம் தான் அப்படி இருக்கிறது. அங்கே தான் கர்த்தர் உலாவுகிறார். எப்படி பகலில் குளிர்ச்சியான வேலையில் கர்த்தர் உலாவி கொண்டிருந்தாரோ அதுபோல் இன்னைக்கு ஒவ்வொருக்குள்ளாக கர்த்தர் உலாவி கொண்டே இருக்கிறார். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கையை நல்லாவே தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை கொடுத்துடலாமா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா கையை உயர்த்தி அல்லேலூயா. நம்மோடு கூடவே உள்ளவே இருந்து அவர் கிரியை செய்கிறார். நமக்குள்ளாகவே அவர் வாழ்ந்து நம்மை போதித்து நடத்துகிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நிறைய கேட்பாங்க, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு, சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு, இன்னைக்கு ஏன் ஆண்டவர் கூப்பிடவே மாட்டேங்கிறார்? சத்தமே கேட்க மாட்டேங்குது. அம்மா, அன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருள படலை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாகவே வந்து நம்மை அபிஷேகித்திருக்கிறபடினால அவர் வெளியே இருந்து கூப்பிட மாட்டாரு, உள்ளே இருந்தே செயல்படுகிறார். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இந்த பண்படுத்துகிற விஷயத்துல முதலாவது நம்ம என்ன செய்யணும்? இருக்கிற அந்த தோட்டத்தில் இருக்கிறதான நிறைய குப்பை கூலமான காரியங்களை, நிறைய அருவருப்பான காரியங்களை, கரடு முரடான விஷயங்களை, அந்த ஏர் உழுவாங்க பாருங்க, அந்த ஏரை உழும் பொழுது அந்த நிலத்திற்கதான பயங்கரமான கழிவுகள், கற்கள், எல்லா தேவையில்லாத முட்புதர்கள் எல்லாவற்றையும் முதலாவது என்ன பண்ணுவாங்க? அகற்றுகிற அந்த வேலையை தான் முதலாவது செய்வாங்க. இன்னைக்கு என் தோட்டத்தில் என்ன பாஸ்டர் முள்புதர் இருக்க போகுது, என் மனதுக்குள்ள என்னுடைய உள்ளத்துக்குள்ள என்னையா இருக்க போகுதுன்னு சொன்னா, இன்னைக்கு ஆவியானவர் அந்த கழிவுகளை அல்லது அகற்ற வேண்டிய அந்த அருவருப்பான காரியங்களை இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் பாருங்கள், மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்ளணும். எல்லாரும் மார்க்கு புத்தகம், பாக்கியம் பைபிள் கொண்டு வந்தியா? பிரைஸ் எல்லாம் எல்லாமே வேத புத்தகம் திருப்புங்க. 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். எப்படி எனில், எல்லாம் வாசிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வார்த்தை. எல்லாம் சேர்ந்து வாசிடுவோமா? மகள் ஜாஸ்மின் கூட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து. எப்படி எனில், இருதயத்துக்குள்ள எங்க இருக்குதுப்பா? இது ஸ்கேன் போட்டா தெரியாது, எக்கோ எடுத்தா தெரியாது, இசிஜி பார்த்தா தெரியாது. ஆனா ஆண்டுடைய வார்த்தையானது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை. முதல் குப்பை சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இந்த குப்பை தான் முதல் நீங்கணும்.
பண்படுத்துவதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன தெரியுமா? அந்த பொல்லாத சிந்தனையை தூக்கி போடு. இந்த பொல்லாத சிந்தனை என்ன பண்ணும்? நெகட்டிவாகவே யோசிக்கும். நெகட்டிவாகவே, அதாவது எதிர்மாறாகவே யோசிக்கும். நான் செத்துருவேனா, படுத்துனே இருக்கும் பொழுது ஃபேன் கழண்டு கீழே விழுந்துட்டா என்ன ஆகும்? தலையில் அடிப்படுமோ? ஒருவேளை 10 தையல் போடுவாங்க இந்த ஃபேன் என் தலையை வெட்டி. எத்தனை தையல்? 10 தையல் போடுற மாதிரியே நினைப்பாங்க. இது பொல்லாத சிந்தை. இதே பொல்லாத சிந்தை தப்பு தப்பாவே நினைக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள எழும்புமானா நீங்க தலை மேல கையை வச்சு ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் இந்த பொல்லாத சிந்தை என்னை விட்டு நீங்குவதாக, நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்களையே எனக்கு தாங்க ஆண்டவரே. நல்ல எண்ணம் என்ன பண்ண தெரியுமாம்மா? விசுவாசமான காரியத்தை யோசிக்கும். கர்த்தர் என்னை நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவர் ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த சந்துக்கு போனால் ஒரு கருப்பு நாய் இருக்குதே, அது என்னை துரத்தும், அது என்னை கொலைக்கும், அது என்கிட்ட வந்து கடிக்கும். கடிச்சதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தொப்புல சுற்றி ஒரு ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் இதை நான் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நாய் மாதிரி அப்படியே குறைச்சு கூட சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எண்ணெல்லாம் தப்பாவே எண்ணக்கூடிய எண்ணங்கள், தவறாகவே எண்ணம். அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, தேவையில்லாத கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பான சிந்தனைகள், அருவருப்பான கிரியைகள், அந்தரங்கமான காரியங்கள், மனதில் எழும்புகிறதான அந்தரங்கமான எண்ணங்களை கூட ஒரு நாள் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். தப்பாவே யோசிக்கிறதுங்க, தவறான கண்ணோட்டம், தவறான சிந்தையோடு கூட பார்க்கிற ஒரு பார்வை. இதெல்லாம் ஆண்டு சொல்லுகிறார், முதல் பண்படுத்த வேண்டிய உன் இதயமாகிய நிலத்தை, உன் உள்ளமாகிய நிலத்தில் பொல்லாத சிந்தை அது உன் வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு மிகப்பெரிய கேடே உன் பொல்லாத சிந்தை. பொல்லாத சிந்தை, அருவருப்பான சிந்தை, அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு சிந்தை. இந்த சிந்தையை விட்டு அகல, இந்த சிந்தையை விட்டுடு. சில பேர்லாம் இப்போ உட்காந்துக்கிட்டு அவங்க ஃப்யூச்சரை பற்றி அப்படி யோசிப்பாங்க. படிக்கிறது இப்போ தான் 10ஆம் கிளாஸ், இப்போ தான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, இப்போ தான் பொது தேர்வு இல்லை, பப்ளிக் எக்ஸாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே திருமணமாகி அப்படியே டார்ஜிலிங், அப்படியே ஸ்வீடன், அப்படியே அந்த பக்கம் அப்படியே ஹனிமூன் போகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? அப்படியே யோசிச்சு அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய வீட்டை கட்டி ஒரு கணவரோடு கூட இருந்து அவங்களுக்கு ஒரு 4 குழந்தைங்க, ஸ்கூலுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அம்மா தர ஸ்கூல் டைம் ஆச்சு, எழுந்து எக்ஸாம் டைம் என்ன பண்ணுங்கிற. ஆனால் கனவு என்ன பண்ணுதுங்க? பொல்லாத சிந்தை. இது பொல்லாத சிந்தை. ஆண்டவரே என் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும். ஒரு விஷயம் அப்படியே கரத்தை அப்படியே உங்கள் தலை மேலே வச்சு என் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே என் நினைவுகள் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும்ப்பா. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அந்த பொல்லாத சிந்தையை கொடுக்கிறதே அவன்தான். ஆண்டவரே நான் உமக்கு ஏற்றதையே சிந்திக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. இது நம்ம இருதயத்தை, நம்முடைய நிலத்தை பண்படுத்துகிற முதல் ஸ்டெப். இதை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன்றா பார்த்துட்டு போன பிரியமானவர்களே, ஒரு காலம் இந்த வருஷத்தில் முடிக்க முடியாது. இந்த வருஷத்தில் முடிக்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் அந்த பண்படுத்துகிற விஷயத்தில் இருக்குது. இன்னைக்கு முதல் விஷயமே இந்த பொல்லாத சிந்தை. ஏன் இந்த வார்த்தையை முதலாவது இந்த நாளில் நம்ம கூட இந்த வார்த்தை முதலாவதாக வைத்து பேசுறாருன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைக்கு காரணமே இந்த பொல்லாத சிந்தை. நிறைய பேருடைய வாழ்க்கையில இழப்பு, நிறைய பேருடைய வாழ்க்கையில வியாதிகள், நிறைய பேருடைய வாழ்க்கையில சாபங்கள் வந்ததுக்கு காரணமே இந்த பொல்லாத சிந்தை. ஆண்டவரே என் சிந்தை உமக்கு உகந்ததா இருக்கட்டும்பா. என் எண்ணங்கள் உமக்கு உகந்ததா இருக்கட்டும். எண்ணங்கள் மாறினா எல்லாம் சீராக மாறிவிடும்.
என்னதான் ரொம்ப முக்கியம். எண்ணங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் எண்ணங்கள் எப்போதும் உமக்கு உகந்ததாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. எப்போதும் நம்ம மைண்ட், நம்முடைய சிந்தை, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மனம் புதிதாக மாறட்டும். இருக்கிற மாதிரியே இருந்தோம் சொன்னா அப்படியே வாழ்க்கையில மாற்றமே இருக்காது, லைஃப்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆண்டவரே, நான் சொல்வேன், மனம் மாறினால் எல்லாமே மாறிவிடும். விசுவாச காரியங்களை எண்ணணும், பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தை என்ன வேண்டும். இப்படியே நம்ம லைஃப் அப்படியே போயிடக்கூடாது. வேற ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை சிந்திக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கு உகந்ததை நான் யோசிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் யோசிப்பது கூட உம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் யோசிக்கிற காரியம் கூட எப்படிப்பட்டதா இருக்கணும், உம்முடைய சித்தத்துக்கு உட்பட்ட காரியம். அதுதான் 19ஆம் சங்கீதம் கடைசி வார்த்தை நம்ம வாசிச்சோமே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் தியானமும் ஏற்றதா இருக்கட்டும்ப்பா, ஏற்றதா இருக்கட்டும்ப்பா. நம்முடைய பண்படுத்துகிற அந்த காரியத்துல ஆண்டவர் அதை திட்டமிட்டுகிறாருமா. நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம் என்ன தெரியுமா? உன் சிந்தையை முதலாவதாக சீர்படுத்து, உன் சிந்தையை சரிப்படுத்து. தேவையில்லாத காரியத்தை யோசித்து யோசித்து உன் நாட்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. உன் மேல சாபம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஃபியூச்சரை குறித்ததான தேவ திட்டம் பிரியமானவர்களே ஸ்பாயில் ஆவதற்கு காரணமே, முதலாவது விஷயமே நம்முடைய சிந்தை தான். லிசன், பிரமாதமான பிரம்மாண்டமான, எப்படி ரெண்டு காரியம், எப்படி பிரம்மாண்டமான கர்த்தருடைய வாழ்க்கையில அவருடைய பிளான் எப்படி இருக்கும்னு சொன்னா பிரமாதமா இருக்கும். சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், அது போல ரொம்ப அருமையான திட்டம். ரெண்டாவது, சாதாரணமான சின்ன சின்ன யோசனை கிடையாது, பிரம்மாண்டம். அது மலைத்து பார்க்கிற அளவுக்கு. அப்பா, எப்படி என் வாழ்க்கையில நீங்க வச்ச காரியம், நீங்க திட்டமிட்டிருக்க காரியம் இவ்வளோ, அதாவது நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் திட்டமாக கர்த்தர் வைத்திருக்க. விசுவாசிக்கிறோம், கையை தட்டி நல்லா ஆமென். எனக்காக பிரம்மாண்டமான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மார்ச் மாசம் 5வது வாரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உன் பிள்ளை குறித்து கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா அந்த திட்டத்துல மண்ணை வாரி போடும்படியா பிசாசு நம்ம சிந்தையை தடுமாற வைக்கிறான். ஃபர்ஸ்ட் கிங், இஸ்ரேல் தேசத்துல முதல் ராஜா யாருப்பா? யார் ராதிகா? சவுல். சொல்லுங்க பாப்பா சத்தமா. சவுல் ராஜா தான் முதல் ராஜா. கர்த்தர் அவனை தேர்ந்தெடுக்கிறார். யார் மூலமா தேர்ந்தெடுக்கிறார்? சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி மூலமா அவனை அபிஷேகித்து, நீ தான் இப்ப இஸ்ரவேலை ஆள போறன்னு சொல்லி அவன் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். தகுதி இல்லாதவன். எப்படி தகுதி இல்லாதவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்வான், இஸ்ரவேல் தேசத்துல என் குடும்பம் ரொம்ப சிறிது, நான் பென்யமீன் கோத்திரத்தான். லிசன், அந்த ராஜாக்கள் வருகிற கோத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யூதா கோத்திரத்தில் ராஜாக்கள் வரணும். தேவனுடைய சித்தம் என்ன? எந்த கோத்திரம்? இஸ்ரவேல். யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாறுறாருல. அவருக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க, 12 கோத்திரம் இருக்குது. 12 கோத்திரத்தில் ராஜ கோத்திரம் எது? யூதா கோத்திரம் தான் ராஜ கோத்திரம். அங்கிருந்து ராஜாக்கள் வருவாங்க. தாவீதெல்லாம் யூதா கோத்திரம் தான். ஏன் நம்ம ஆண்டவர் அருள்நாதர் இயேசு எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். அப்ப ராஜாக்கள் எந்த கோத்திரத்திலிருந்து வரணும்? சத்தம் வரல, யூதா கோத்திரத்திலிருந்து வரணும். ஆனா ஆண்டவர் செலக்ட் பண்றார். எங்க ஃபர்ஸ்ட் கிங், முதல் ராஜாவை எந்த கோத்திரத்தை செலக்ட் பண்றாருங்க? பென்யமீன் கோத்திரத்திலிருந்து செலக்ட் பண்றார். கடைசி கோத்திரம் தான், கடைசி கோத்திரம். சின்னவன் ஆயிரமும். நம்ம நினைப்போம், இதுக்கெல்லாம் நான் ஒர்த்தே கிடையாது, இதுக்கெல்லாம் நான் குவாலிஃபைடே கிடையாது. நம்ம நினைப்போம்லம்மா, நீ குவாலிஃபைடு இல்லை, அதெல்லாம் நீ யோசிக்காத. கர்த்தர் உன்னை முன்குறித்து இருப்பார். ஆனா நீ எந்த இடத்துல இருந்தா உன்னை தூக்கி கொண்டு வர கர்த்தரால முடியும். அழகா கர்த்தர் சவுலை கொண்டு வந்து அவனை அபிஷேகித்து அவனுக்கு ராஜாங்கத்தை கொடுத்து சிங்காசனத்தை கொடுத்து கையில செங்கோலையும் கொடுத்து விட்டார். இப்போ அண்ட சொல்றாரு, நீ இந்த அமலேக்கிய மேல நீ யுத்தம் செய்து எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிடுப்பா. ரொம்ப அருவருப்பை அழிப்பது தேவ சித்தம். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய வழி அழியும், நீதிமான்கள் வழியோ
நீதிமான் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழிவுதான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப ஆண்டு சொல்ல அந்த அமலேக்க ஃபுல்லா அவங்கள அழிச்சு போட்டுடு, டிஸ்ட்ராய் பண்ணிடு. இப்போ சவுல் யோசிக்கிறாரு, ஐயா அங்க பார்த்தா ஆடெல்லாம் நல்ல கொழு கொழுன்னு இருக்குது. அமலேக்கு தேசத்துல ஆடு மாடெல்லாம் எப்படி இருக்குதுங்க? ஆடே பார்த்தா அது ஆடு மாதிரியே தெரியல. அது ஏதோ கண்ணுக்குட்டி சைஸ்ல, மாடு சைஸ்ல ஆடே கொழு கொழு கொழுன்னு அப்படியே நடக்க முடியாம அப்படியே அதெல்லாம் வெட்டி பிரியாணி போட்டா அப்பா 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 அப்பா. நம்ம இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறத விட இந்த அமலேக்கு தேசத்துல எல்லாம் அந்த ஆடுகளுடைய கால்கள் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா சதை ஏறி இருக்குது. ராஜாவுக்கு முழு தொடை அப்படி வறுத்து வச்சா, ஆட்டு தொடை ராஜாக்கள் எல்லாம் சும்மா சின்ன சின்ன பீஸா சாப்பிடுவாங்க. நல்லா வெட்டி இப்படி பிடிச்சி சாப்பிடணும். அமலேக்கு தேசத்துல வந்து அந்த ஆடெல்லாம் நல்லா இருக்கு. இதை நம்ம என்ன பண்ண வேண்டாம்? கொல்ல வேண்டாம், இதை சாகடிச்சிட வேண்டாம். ஆண்டவர் எரிச்சு போட்டு சொல்ல, ஐயோ எரி நாசமா போயிடுமே, நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அழகா சாப்பிட. சிந்தையில எப்போ ஒரு மாற்றம் வருதோ, லிசன், சவுல் ராஜாவுடைய மனதுல தேவையில்லாத எண்ணம் வருது, இதை விட்டுறலாம். கொஞ்சம் ஆண்டவருக்கு பலி கொடுத்துடலாம், கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி ரெண்டா பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாருப்பா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வருவங்க எப்படி பளிச்சு பளிச்சுன்னு இருப்பீங்க. நான் உங்களை குறித்து எல்லா இடத்துலையும் பெருமையா பேசி கொண்டிருக்கிறேன். நல்லா சத்தமா சொல்லுங்க. அந்த அந்த அமலேக்கு தேசத்துல இருந்ததான அந்த மிருக ஜீவன்களை ஆண்டு சொல்றாரு, அழித்து போட்டு விடு. எப்படி என்ன சொன்னாருப்பா? கொஞ்சம் நிமிந்தாக்க சத்தம் நல்லா வரும். சொல்லுங்க, நிமிந்து சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்வேன், நம்ம திருச்சபையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வரவங்க கொடுத்து வச்சவங்க உண்மையாகவே எனக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதமே நீங்கள் தான். சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஆண்ட சொல்லுகிற எல்லாத்தையும் அழிச்சிடு. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்தையும் கொண்டு போட்டுடு, எரிச்சிடு. இதெல்லாம் குப்பை. சொல்லுங்க பார்ப்போம். எதுப்பா? எதை எரிப்போம்? எதை அழிப்போம்? குப்பை. குப்பையெல்லாம் அழிச்சிடுப்பா அப்படி சொல்றாரு. அமலேக்கு வந்து ரொம்ப அருவருப்பது குப்பை. டிஸ்ட்ராய் பண்ணிடு, அழிச்சிடு. அந்த குப்பையில இப்ப இவர் ரெண்டா பிரிக்கிறார். குப்பை என்ன பண்றாருப்பா? ரெண்டா பிரிக்கிறார். என்ன குவாலிட்டி? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது நல்ல படம் பாஸ்டர், குடும்ப படம். ஆண்டு சொல் குப்பைன்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதுல என்னன்னா நல்ல கருத்துக்கள்னா சொல்லி இருப்பார் அந்த டைரக்டர். இவர் வந்து கிறிஸ்தவ டைரக்டர். இந்த படத்துல அல்லேலூயான்னு ஒரு வார்த்தை வருது. அதனால இது வந்து என்ன படம்? இது கிறிஸ்தவ படம். ஆண்டவர் ஒருத்தர் பயன்படுத்திருக்கிறார். இந்த படத்துல தேவன் கோயில் மணியோசைன்னு ஒரு பாட்டு வருது. சர்ச்சை காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? சர்ச்சைக்கே போக வேண்டாம், இந்த படத்தை பார்த்தா போதும். எங்க வந்த மாதிரி அதனால பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இவங்க என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. பாஸ்டர், நான் எல்லா பொண்ணையும் லவ் பண்ணல பாஸ்டர், அவ கிறிஸ்தவ பொண்ணு பாஸ்டர். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓ, நான் பாஸ்டர் நான் அப்படிப்பட்ட சர்ச்சுக்கு போற பையனை தான் பாஸ்டர் விரும்புறேன். நாங்கள் 2 பேர் கூட போன வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். எங்கம்மா? பெசன் நகர். ஓ, இவங்க என்ன பண்றாங்க? குப்பைய என்ன வாங்கிறாங்க? குவாலிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. குப்பைய குப்பைய என்னவா பார்க்கணும்? குப்பையா தான் பார்க்கணும். குப்பையா பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல மனநிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குப்பைய ரசிச்சு பார்க்கறீங்கன்னா ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு கோளாறு. குப்பைய ஒருத்தர் ரசிச்சு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அது பேர் என்னது? அது பேரு இப்பதான் நாய் வந்து ஆய் பண்ணிட்டு போயிருக்குது. சொல்றது தப்பா நினைச்சுக்க, புரிஞ்சுக்கணும். சில குப்பைன்னா கூட கொஞ்சம் டீசெண்டா குப்பை. நாய் ஆய் பண்ணிட்டு போயிருக்குது. இது எப்படி பார்க்கணும்? ஒரு பாசிங்க. அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொஞ்சம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொஞ்சம் பின்னாடி இருக்கிறது, நடுவில் இருக்கிறது செகண்ட் குவாலிட்டி.
புத்தி இல்ல, அறிவு இல்ல. எதுல குவாலிட்டி பாக்குற? எதுல குவாலிட்டி பாக்குற? சவுல் ராஜா குவாலிட்டி இது முதல் தரம், இது இரண்டாம் தரம். ஆண்டு சொன்னாரு, உன்னை தள்ளி வேறு ஒருவனை ராஜாவாக மாற்ற போகிறேன். லிசன். சபையே, சகோதரா, என் அன்பு சகோதரியே, வாலிப பிள்ளைகளை கவனியுங்கள். உன் சிந்தையை முதலாவது சரிப்படுத்திக்கோ, பண்படுத்துற காரியத்துல. அதனால சொன்னேன், இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க் 7:21 பார்த்துட்டே போனோம்னா நேரம் போதாது, அவ்வளோ காரியங்கள். முதலாவது உன் சிந்தைய. சில பேர் நம்ம யோசிக்கிற நம்ம யோசிக்கிறோம், இதுதான் பர்ஃபெக்டா இருக்கணும், இதுதான் பர்ஃபெக்டா இருக்கும், இதான் சரியா இருக்கும். ஏன்னா நம்ம சிந்தையை அப்படி பிசாசு மோல்ட் பண்ணிடுவான், அப்படி அழகா டியூன் பண்ணி வச்சிருவான். இதுதான் பெஸ்ட், நீ நினைக்கிறது தான் கரெக்ட், இப்படி போனா உன் லைஃப் என்ஜாய் பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். இதுல ஆண்டவருக்கும் கொஞ்சம் பாஸ்டர், நாங்க இதை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரிச்சல பாஸ்டர், இதை நாங்க என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு பலி செலுத்துவோம். எது செலுத்துவோம்? நான் சொன்னேன், நாய் ஆயின்னு சொன்னேனே, அதுல என்னமா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆண்டவரே உமக்கு பலி. ஆண்டவர் எதை எடுத்துட்டு வந்து எனக்கு பலி செலுத்து? நான் குப்படாது அழிச்சிருன்னு சொல்றேன், எரிச்சிருன்னு சொல்றேன், எனக்கு பலி செலுத்துவேன்னு சொல்றேன். புரியுதா? விளங்குதா உங்களுக்கு? பொல்லாத சிந்தை நம்மை பண்படுத்துகிற விஷயத்துல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, நம்ம சிந்தைய, அப்ப நீர் என்ன யோசிக்கிறீரோ, நீர் என்ன விரும்புகிறீரோ, உங்களுடைய வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா பிரமாதமான தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். சவுல் வாழ்க்கையில எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. அதன் பிறகு ஆக்சுவலா அவங்க மகன் யோனத்தான் அந்த அரியணையில வந்திருக்கணும். அதன் பிறகு மேவி போசேத் வந்திருக்கணும். சந்ததிக்கே ஆசீர்வாதம் தொலைஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சிந்தைய அலப்பாய விட்டதுதான். நம்ம மைண்ட் ஓன் டிசிஷன், தப்பா நாமே யோசிக்கிற விஷயங்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆராதனை தெரியுதா? ஆராதனைக்கு போகணும், இன்னைக்கு சபை ஆராதனை. பிசாசு மைண்ட் அப்படியே டைவர்ட் பண்ணிடுவான். ஞானஸ்தானம் எடுக்கணும் தெரியும், பிசாசு டைவர்ட் பண்ண, இன்னும் கொஞ்ச நாள் போட்டு இப்ப என்ன அவசரம், இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி போகட்டும். எப்பெல்லாம் தேவன் உணர்த்தும் பொழுது, தேவன் நமக்கு வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் ஆலோசனை தரும் பொழுது, வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், மைண்ட் அப்படியே டைவர்ட் ஆகுது, வேற ஒரு காரியம் பண்ணலாம், இப்போ இதுதான் நல்லபடியா தெரிகிறது, இது நம்முடைய கண்களுக்கு ரொம்ப பரவசமா இருக்குது, அப்படி சொல்லி அப்படி போகும் பொழுது, நம்ம சிந்தை அப்படி யோசிக்கும் பொழுது, தேவ திட்டம் நம்மை தாண்டி வேறொரு பக்கமாய் போய்விடுகிறது. சவுல் மேல கர்த்தர் வச்ச திட்டம் தாவீதுக்கு கொண்டு போய் கர்த்தர் வைக்கிறார். அவன் சந்ததிக்கு போகுது. வேகமா கொச்சமாச்சிருவோமா? எப்படி எனில், இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். எப்படி எனில் மார்க் 7:21 மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து, ஃபர்ஸ்ட் அதுதான் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இன்னமும் நிறைய இருக்குது, ஆனா நேரம் இல்லாதனால வேற போயிடலாம். அதுக்கப்புறம் விபச்சாரம் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு வட்டத்தை தாண்டி, பரிசுத்தம் என்ற ஒரு வட்டத்தை தாண்டி, குடும்ப உறவு என்ற வட்டத்தை தாண்டி வேறொரு நபர் மேல இச்சை, ஒரு பால் உணர்வு இது வருதுன்னு சொன்ன விபச்சாரம். இன்னைக்கு நிறைய பேர் திருமண பந்தத்துல போய் மனம் கசந்து பெரிய ஒரு குழப்பம். ஏற்கனவே இதுக்கு பேர் இப்போ டீசெண்டா எக்ஸ் லவ் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. என்னல்லவா எக்ஸ் லவ் அப்படின்னா என்ன அர்த்தமா சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும். எக்ஸ் லவ் அப்படின்னா என்னது? ஓ, உங்களுக்கு தெரியாதோ? முன்னாடியே, அதாவது இப்போ கட்டிட்டு வாழறது ஒருத்தர் கூட முன்னாடி படிக்கும் பொழுது, வேலை பார்க்கும் பொழுது வேற ஒருத்தர் கூட என்னதுங்க விரும்பினது, காதலித்தது, அது நடக்காம போயிடும். அது தேவ சித்தமே கிடையாது. லவ் தேவ சித்தமே கிடையாது. நம்ம சபையில் ஆணித்தரமா நான் சொல்லுவேன், லவ் பண்ணுவது, காதலிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. லவ் பண்ணவங்களே என்கிட்ட என்ன முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி, பாஸ்டர் ஓஹோன்னு இருக்கிறேன் பாஸ்டர், நான்
ஹாப்பியா இருக்கிறேன் பாஸ்டர். அப்பா கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படியே மடை திறந்த வெள்ளமா வானத்தின் பலகனை திறந்து கர்த்தர் கொட்டோன்னு கொட்டிட்டே இருக்கிறார் பாஸ்டர். ஏன்னா ஒருத்தர் லவ் பண்ண ஃபேமிலியை கொண்டு வந்து நிறுத்துங்க பார்ப்போம். உடனே ஒரு கேள்வி, பாஸ்டர் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா பாஸ்டர்? இந்த பண்படுத்தலனாக்கா வேற மாதிரி தான் இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் இருந்தா கூட பண்படுத்தல, இந்த பொல்லாத சிந்தனை. கடவுள் ஆலயத்துல தான் நடக்கும் கல்யாணம். ஆனா தோட்டத்தை பண்படுத்தாம அங்கேயே பண்படுத்தப்படாத அநேக கழிவுகள், அநேக அருவருப்புகள் இருந்தாக்கா எப்படி நல்லா இருக்கும்? அங்க சாபம் தான் இருக்கும். பிரியமான, நான் சாட்சி, எங்கள் குடும்பம் சாட்சி. சரிங்களா? வேற யாரையும் நான் கொண்டு வந்தெல்லாம் வைக்க விரும்பல. நான் சாட்சியா நிக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய வழி நடத்துதலையும் வெளிப்படுத்துவதற்கு நான் சாட்சியா நிற்கிறேன். உங்க போதகர் சாட்சி. ஆகவே பாஸ்டர் ஏற்கனவே பண்ணி தொலைச்சிட்டோமே, வேற வழியில் என்ன பண்ண, மாட்டிக்கிட்டே போய் மாட்டி தொலை. பண்ணிட்டோம் பாஸ்டர், லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் பாஸ்டர், என்ன பண்ண? எதுவுமே பண்ண முடியாது. மாட்டிட்டியா, வேற வழி கிடையாது. ஆனால் என்னால் உறுதியாக 100% சொல்ல முடியும், அது தேவ சித்தமே கிடையாது. தேவ சித்தமே கிடையாது. தேவ சித்தம் இல்லாத எல்லாவற்றையும் ஒரு சாபம் தங்கி இருக்கும். அதற்கு பிறகு அந்த சந்ததி மேல சாபம் இருக்கும். அந்த சந்ததி மேல சாபம் இருக்கும். ஆகவே நான் இன்னும் மேற்கொண்டதுக்கு போக விரும்பல. விபச்சாரம், அப்புறம் வேசித்தனம். அப்போ ஏற்கனவே ஒரு விரும்பி நல்ல பழகி பிரிமானவர்களே அவங்க கூட பைக்ல சுத்திட்டு இப்போ பரிசுத்த மெய் விவாகத்துல நோட்டீஸ்ல வேற பேரு. இது பேர் என்னது? விபச்சாரம், வேசித்தனம். சரிங்களா? ஓகே. அடுத்தபடியா எத்தனை பேர் இங்க கொலைபாதகர்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? பாஸ்டர் என்னங்க பாஸ்டர், காலையில எழுந்து கிளம்பி குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளையும் சொல்லியமா வந்து இங்க ஆலயத்துல இருந்தா எத்தனை பேர் கொலை பண்ணிட்டு வந்துக்கிறீங்க கேக்குறீங்களே? சரி, வசனத்துக்கு போயிடலாமா? வேகமா போயிடலாம். 1 யோவான் 3:15. 1 யோவான் 3:15. வேகமா ஒருத்த தெளிவா வாசிங்க. தன் சகோதரனை அல்லது தன் சகோதரியை பகைக்கிற எவனும், மனுஷ கொலைபாதக பகைச்சிட்டீங்களா, விரோதிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, அவங்களோட பேச்சுவார்த்தையே இல்லையா, அல்லது அவங்கள பத்தி தூற்றிக்கொண்டே திரிறீங்களா? யாரோ ஒருத்தர் மேல பெரிய ஒரு கோபம், ஒரு பெரிய எரிச்சல் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை அல்லது சகோதரிய பகைக்கிற எவனும், நீ பாஸ்டர் ஆயிரு, நீ ரெவரண்ட் ஆயிரு, நீ பிஷப் ஆயிரு, நீ பிரேஸ் லீடர் ஆயிரு, நீ சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆயிரு, நீ தேவ சமூகத்துல ஆராதிக்கிற ஒரு வீரனாக இரு, நீ யாராவனா இருந்துக்கோ, எவனானாலும் சரி அவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் கொலைபாதகனாய். 10 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை பாஸ்டர், எங்க அப்பா கிட்ட நான் பேசுறதே இல்லை. சில பிள்ளைங்க கௌரவமா ரொம்ப அப்படியே கெத்தா, எங்க அப்பா கிட்ட நான் பேசவே மாட்டேன், எங்க அம்மா கிட்ட நான் பேசவே மாட்டேன், எங்க அண்ணன் கிட்ட பேசி 10 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், 20 வருஷம் ஆயிடுச்சு, செத்தே போயிட்டாரு. அண்ணன் என்ன பண்ணிட்டாரு? அவர் சாகர வரைக்கும் நான் பேசவே இல்லையே. என்ன சீனிவாசன் பிரதர் சில பேர் சொல்லுவாங்க, அவர் சாகர வரைக்கும் பேசாம இருந்தோமா, செத்தே போயிட்டார். சாவு கூட போல பாஸ்டர். சிரிப்பு வேற. நீ கொலைபாதக, நீ கொலைபாதகி. இந்த சிந்தை நம்ம விட்டு அகலணும். இந்த பகை உணர்வு, கசப்பின் ஆவி. நீங்க எத்தனையோ கொலைக்கார கரங்கள் கரத்தை உயர்த்தி ஆராதிக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாப்பற, கொலைக்கார பாவி என்ன ஆராதிக்கிறியே. கொஞ்சம் கடினமா பேசுறதுக்காக நான் வருந்துறேன். ஆனா தப்பா நினைக்காதீங்க, கர்த்தருடைய சத்தியம் இதுதான், கர்த்தருடைய வார்த்தை தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். சரி, ஓகே. நான் இன்னும் மேற்கொண்டு இதுல நான் போக விரும்பல. ஆனா ஒரு காரியத்தை 14th verse 14ஆம் வசனத்துல நான் காண்பித்து கொடுக்கணும். வசனத்தை வாசிங்க. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி, லிசன், மரணத்தை விட்டு நீங்கி அப்படி சொன்னா இந்த நித்திய மரணத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை இது. நித்திய மரணம், நித்திய மரணம் நமக்கு கிடையாது. பாதாளம், நரகம், அதான் நித்திய மரணம். அந்த மரணத்தை விட்டு நீங்கி நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று
அறிந்திருக்கிறோம். நித்திய ஜீவன் உண்டு. அன்பு கூறல, அன்பு செலுத்த முடியலனாவே நமக்கு நித்திய மரணம் பாதாளத்துல நரகத்துல உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லாம கத்த சொல்றாரு, உனக்கு பரலோகமே கிடையாது. அன்பு செலுத்தாதவர்களுக்கு எது கிடையாதுமா? பரலோகமே கிடையாது. பேசவே மாட்டேன், அவங்க முகத்துல விழிக்கவே மாட்டேன், அவங்க படி ஏறவே மாட்டேன், அப்படி என்ன கங்கணம் கட்டி நிற்கிறீங்களா? அன்னு சொல்ற, நீ பரலோக வாசல் மிதிக்கவே மாட்ட, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கவே கிடைக்காது. வசனம் முடிவு பாருங்க, சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நித்திய மரணத்தில் அவன் நிலைச்சு நிற்கிறான்னு அர்த்தம். இப்போ திரும்பமா அங்க போயிருவோம், மார்க் 7:21 வந்துருவோம். ஓகே, முதலாவதாக பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசிதனம், கொலை பாதகம், களவு. இது சில பேர் கை வந்த கலை. இது ஒரு ஹாபி, இது ஒரு பழக்கமாவே இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் எதனா ஒரு பொருள் என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு வருவாங்க. எதனா ஒரு பொருள் அவங்கள எடுத்துட்டு வரலனாக்க கை அப்படியே அரிக்கும் அவங்களுக்கு. பார்த்துருக்கீங்களா? சில பேர் எடுக்கணும், எதனா ஒரு பொருளை எடுக்கணும். களவு நம்ம சபையில் அப்படி இருக்காது, இருக்க கூடாது. களவு சபையிலிருந்து எடுத்துட்டு போறவங்களும் கூட உண்டுங்க. சில பேர் சபையில வந்து பாட்டு புக் எடுத்துட்டு போயிடுவாங்க, சபையில வந்து பைபிள் எடுத்துட்டு போயிடுவாங்க, சபையில இருந்து செருப்பு எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்க இருந்து? சபையில இருந்து செருப்பு திருடிட்டு போற ஒரு சில பரிசுத்தவான்கள். களவு. ஓகே, பொருளாசை. எல்லாம் நேரம் இல்லை எனக்கு, வேகமா போயிடலாம். பொருளாசை, துஷ்டதனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, அப்பாடா கடைசிய மதிகை, புத்தி இல்லாத செயல். புத்தி இல்லாத 83 வயது முதியவர் 15 வயது பெண்ணை கற்பழித்தார். 83 வயது முதியவர் 10 வயது குழந்தைய சீரழிக்கிற வார்த்தையெல்லாம் இந்த கேடுகட்ட இந்த உலகத்துல, நம்ம தமிழகத்துல நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் வாசிப்பது வெட்கமாக இருக்கிறது. மதிகேடு, மதிகேடு, அறிவில்லாத செயல்கள். ஆகவே நல்லா கவனிக்கணும், நம்ம பண்படுத்த வேண்டிய விஷயம் எல்லாம் இவ்வளவு இருக்குது. எல்லாத்தையும் இந்த குப்பையெல்லாம் ஃபர்ஸ்ட் அகற்றணும். ஃபாஸ்டிங் உட்காரணும். ஆண்டவரே எதெல்லாம் என்கிட்ட இருக்கு, இந்த பண்படுத்த வேண்டிய காரியத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இதெல்லாம் கர்த்தர் வந்து எடுத்து போடுங்க, எடுத்து நீ அகற்று. அதெல்லாம் விட்டு வெளியே வா, அதெல்லாம் தூக்கி எரி, நாசமாக்க, எரித்து போட்டுடு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பிரிக்காத. வேகமா போயிடுவோம். முதலாவது பண்படுத்துவதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க தேவையில்லாததெல்லாம் அகற்றணும். ரெண்டாவது, தேவைக்கு ஏற்றபடி இப்போ குப்பை குளத்தெல்லாம் அகற்றியாச்சு. நிலத்தில் இந்த பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசிதனம், களவு, தூஷணம், துன்மார்க்கமான காரியங்கள், மதிகேடு, பெருமை, காம விகாரம், வன்கண், நிறைய எல்லாத்தையும் பொறுக்கி அப்பா அகற்ற பெருக்க வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் முளைக்கும். அதான் பிரச்சனையே. நேற்று கிளீன் பண்ணியாச்சா, இன்னைக்கு என்ன பண்ணுவோம் க்ளோரி சிஸ்டர்? புதுசாக எழுமும், புல்லு மாதிரி எழுமும். இன்னைக்கு திரும்ப பெருக்கி தள்ளணும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ப்ராசஸ் இருந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிற அந்த வேலை இருந்துட்டே இருக்கணும். இது வயசு வித்தியாசமே கிடையாது, எல்லா வயசுக்கும் இது பொருந்தும். சுத்தம் பண்ணியாச்சா, கல்லெல்லாம் பொறுக்கி போட்டாச்சா, நிலம் இப்ப நல்லா பக்காவா அழகா நீட்டா ஆயிருச்சா, இப்ப என்ன பண்ணணும்? விதையை விதைப்பதற்கு அந்த இடத்தை பக்குவப்படுத்தணும். சொல்லுங்க. முதலாவது, பண்படுத்துவதற்கு தேவையற்றவைகளை அகற்ற வேண்டும். அது நம்ம பார்த்தோம் இவ்வளவு நேரம். ரெண்டாவதா என்ன பண்ணணும் சொல்லுங்க? இரண்டாவதாக அந்த இடத்தை பக்குவப்படுத்த வேண்டும். ஒரு சில விருட்சங்கள், சில செடிகள், சில தானியங்கள் விளைவிக்கப்படுவதற்கு அது பக்குவப்படணும். எப்படி பக்குவப்படுத்துறது? அந்த இடத்தை நல்லா உழுது, நல்லா உழ வேண்டும்.
ஏர் உழுவுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல ஏர் உழுவணும். எப்படி? தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட காத்திருந்து, ஓ வேதத்தை வாசித்து அந்த வார்த்தை என்ன சொல்லுது, ஓ இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணுமா, ஓகே இப்படி இன்னைக்கு நிறைய பேருக்கு குப்பை அகற்றிடுவாங்க. செகண்ட் ப்ராசஸ் இருக்குது பாருங்க, அது பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் அது என்ன தெரியுமாமா, இந்த ஏர் விழும்போது பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் ஏர் விழுறதை பார்த்துருக்கீங்க? ஏர் விழுறத பாத்துக்கிறீங்களா? எப்படி ராதிகா சொல்லு, சத்தமா சொல்லு. எப்படி ஏர் எப்படி இருக்கும் அது முதல் சொல்லுங்க. ஏர் எப்படி இருக்கும்? மாடு. சரி ஓகே, மாடு. சொல்லுங்க. சக்கரை மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? எதுல இருக்கும்? இரும்புல. எப்படி இருக்கும்? கூரா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கூரா ஒன்று இருக்கும். சில இடத்துல இந்த பெரிய பெரிய டிராக்டர்லாம் உழுறதுலாம் நிறைய அப்படியே குக்கி மாதிரி இருக்கும். இந்த விவசாய இடங்களில் அல்ல இந்த மெட்ராஸில் பார்க்க நமக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த பொன்னேரி பகுதி இந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது நான் பார்க்குறேன். அந்த ஏர் விழும்போது ரொம்ப அப்படியே கரடு முரடான முற்களை போல, அந்த கொரடை போல ரொம்ப ஷார்ப்பாக அது நிலத்தில் ஊன்றப்பட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே உழுவாங்க. இதுதான் தேவ சமூகத்தில் காத்து இருக்கிற அனுபவம். ரொம்ப முட்டி போட்டு அதுதான் ஏறு மாதிரி. சில பேர் முட்டியே போட மாட்டாங்க. முட்டி போடுற பத்தியாமா அதான் ஏறு மாதிரி அப்படியே முட்டி போட்டு அப்பா கையை உயர்த்தி கொஞ்சம் எதெல்லாம் ஆண்டு சமையல் நைட் ப்ரேயர் கஷ்டமா, எதெல்லாம் ஆவிக்குரிய காரியத்தை ரொம்ப கடினமா இருக்குதோ ஆண்டவர் ஏர் உழுதான்னு அர்த்தம். ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பாரு கை உயர்த்த பாரு, வரவே வராது. கரத்தை உயர்த்தி நல்லா தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இதெல்லாம் ஏர் விழுறது ப்ரைஸா. செகண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் கண் விழிக்க முடியாம இருக்குது. நைட் ப்ரேயர் வாங்க. ஐயோ பாஸ்டர், அந்த ஏர் உழுற ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். உபவாச ஜெபம், ஐயோ அதிகாலை ஐயோ, எதெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஆக்ட்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பாஸ்டர் இதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்குதா? அந்த கடினமான காரியம்லாம் அந்த இடத்தை அந்த பண்படுத்துகிற செகண்ட் ப்ராசஸ்மா. அதுதான் என்ன பண்ணும், அந்த இடத்தை பக்குவப்படுத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். பக்குவப்படுத்து. அந்த இடத்துல தான் விதையை போட்டா விதை அழகா முளைக்கும். பண்படுத்துற விஷயத்துல முதல் கல்லு மண்ணு மற்ற முற்கள் இதெல்லாம் அகற்றணுமே, அது மட்டும் போதாது. இரண்டாவதா அந்த இடத்தை பக்குவப்படுத்துவதற்கு ஏர் உழுவதை போல ஆவிக்குரிய காரியங்கள், இந்த ஜெபமா, அதிகாலை ஜெபமா, அமாவாசை ஜெபமா, ஓ அந்த காத்திருப்பு ஜெபமா, ஓ இந்த உபவாச ஜெபமா, இந்த ஆராதனையா, இந்த 7 மணி நேரம் துதி ஆராதனை, எதெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம வந்து மீண்டும் 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 அந்த ஏர் உழப்படுமானா அந்த இடம் பக்குவமான இடமா கர்த்தர் மாற்றுகிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை. ரிகாபால் ஹalleluya ஹalleluya. நிறைய பேர் இந்த செகண்ட் ப்ராசஸ்க்கு ஆயத்தமாவே இருக்க மாட்டாங்க. ஐயோ வேண்டாம் பாஸ்டர், சண்டே வந்தோமா போதும் பாஸ்டர், சும்மா சும்மா வந்து அது கஷ்டமா இல்லை, கஷ்டமா இருக்குதே அப்படி சொன்னா ஆண்டு பாப்பார். இது பக்குவப்படாத கேஸ். இதுல நம்ம விதை என்ன பண்ண முடியாது, விதைக்க முடியாது. குவாலிஃபைடா இல்லை, நிலம் குவாலிஃபைடா தகுதியா இல்லை. பாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல 2 அதிகாரம் 42 வசனம். அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோனத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும், இதுதான் அந்த ப்ராசஸ். பக்குவப்படும் அந்த இடம். நல்லா உழுது 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 அந்த இடம் அப்படியே அந்த செடியை அந்த விதையை விட்டால் அது கீழே அந்த வேர் விழுவதற்கும் மேலே முளை எழும்புவதற்கும் அழகாக பக்குவப்படுவது. மீண்டும் மீண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்ட்ஸ், ஆவிக்குரிய செயல்பாடுகள், ஆவிக்குரிய காரியங்களில் அப்பப்போ நம்ம வந்து நம்ம இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவார். பாஸ்டர் ரொம்ப ஓவரா போயிடக்கூடாது பாஸ்டர். எப்படிங்க ஓவரா ஜபம் ஆராதனை பாட்டு ஐயோ புள்ளம் போயிடக்கூடாது. பட்டுப்படாம எப்படி பட்டுப்படாம சாப்பாடு எடுத்து வந்து அப்படி ஒதுட்டில் வச்சு எடுத்துன்னு போயிடணும். எப்படி இருக்கும்? ஐயோ பசி பட்டுப்படாம அவ்வளவுதான் பட்டணும். ஆனா என்ன பண்ண உள்ள எப்படி இருக்கும்? நிறைய பேர் அப்படிதான் உள்ள சாப்பிடுறதே கிடையாது, வசனம் உள்ளவே போறது கிடையாது. அப்படியே பட்டுப்படாது, அப்படியே ஜஸ்ட் அப்படியே லிசன். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தல காலத்துல
ஆண்டுடைய பலத்த கிரியில் நடைபெற்ற காரணம் என்னன்னா, அவள் அழகாக பண்படுத்தப்பட்டார்கள். ஓ, பண்படுத்தப்பட வேண்டியதான நம்ம முதலாவது அகற்ற வேண்டியதை அகற்றி, அந்த இடமாகிய நம்முடைய நிலமாகிய அந்த இருதயத்தை கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்துறது ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்துல ரொம்ப இசைந்து போவது, ஆண்டவரோடு கூட நேரத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதோடு கூட நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்றோமோ அதை வச்சுதான் நம்ம இருதயம் பக்குவப்பட்டிருக்குதா இல்லையான்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் நம்ம செலவிடுறோமா, கர்த்தரோடு நேரத்தை செலவிடுறோமா? செல்போனோடு கூட நேரத்தை அதிகமாக செலவிடுகிறோமா, கர்த்தரோடு நேரத்தை செலவிடுகிறோமா? அல்லது மற்ற கதையை பேசுவதில் நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோமா? அது கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்பதிலையும், கர்த்தருடைய காரியங்களை தியானிப்பதிலையும், கர்த்தரை குறித்து பேசுவதிலையும் நம்ம நேரத்தை செலவிடுகிறோமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். பக்குவப்படாம கர்த்தரால், பக்குவப்படாதவர்களை கர்த்தரால் பயன்படுத்தவே முடியாது. என் கூட சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லிடுங்க, பக்குவப்படாத எந்த நபரையும் கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஆண்டவரே, நீர் என்னை பக்குவப்படுத்துவதற்கு உங்க சமூகத்தில் நான் வருகிறேன். ஆண்டவரே, உங்க சமூகத்தில் வரப்பா,